ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இட்லி சாம்பார் எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். இதில் ஒரு 5 ஸ்பூன் மல்லி எடுத்துருக்கேன், விதை மல்லி. அப்புறம் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கிறேன். இதிலே நம்ம காரத்துக்கு நம்ம வத்தல் போட்டுக்கலாம். வத்தல் ஒரு 7 வத்தல் இருக்குது. ½ டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இது இப்போ எண்ணெய் விட்டு இது வறுத்துக்கலாம். இட்லி சாம்பார்னால் இது நல்லா வறுத்து மிக்ஸில் நல்ல ரொம்ப பரபரா இல்லாமல் ஓரளவு திரிச்சு வைக்கிறது தான் இட்லி சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எல்லாம் வறுத்துக்கலாம். காரத்துக்கு ஒரு 7 மிளகாய் போட்டுக்கிறேன். நம்ம திரிச்சு வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம அப்பப்போ இதுக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சு ஒன்றும் செய்யாது. நம்ம காய் பருப்பு எல்லாம் ஒட்டுக்க போட்டு காரத்துக்கு இந்த பவுடர் போட்டு புளியெலாம் ஊற்றி வச்சா இட்லி சாம்பார் அது ஆயிடும். இது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதும் சாம்பார் வைக்கிற மாதிரி இல்லாமல் இது இடித்து வைக்கிறதுனால இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாதிரி வதமல்லி வெடிக்க ஆரம்பிக்கும். பொன்னீர்னா இப்படி வறுக்கணும், கருகிடக்கூடாது. ஸ்லோ பண்ணிட்டு வறுக்கணும். இப்போ இது வறுத்து ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இது கொஞ்சம் ஆற விட்டு நம்ம மிக்ஸியில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இட்லி சாம்பாருக்கு காயெலாம் போட்டு வேக வைக்கலாம். கடாய் வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு முருங்கைக்காய், ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன். இதை இப்போ இதில் போட்டு வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். இதில் ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு முருங்கைக்காய், 10 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், காய் வதங்கிடுச்சு. கொஞ்சம் வதங்கினா போதும். இதில் இப்போ தண்ணி ஊற்றி, காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி, இது முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் கொஞ்சம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் புளி கரைச்சி ஊற்றணும். மூடி வச்சுக்கலாம். இது கொதிக்கட்டும், அப்புறம் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காய் வெந்துருச்சு. இதுக்கு புளி கரைச்சல் ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தக்கன கொஞ்சமாக நம்ம எவ்வளோ குழம்பு வைக்கிறோமோ அதுக்கு தக்கன நம்ம புளி கரைசலை ஊற்றிக்கலாம். புளி கரைசல் ஊற்றியாச்சு. இப்போ இது ஒரு கொதி வரட்டும், அப்புறம் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம அந்த பருப்போட நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மசாலா திரிச்சிட்டு வந்துட்டேன். இப்படி தான் இருக்கணும். ரொம்ப மையாக இல்லாமல், ரொம்ப பரபரான்னு இல்லாமல், இப்படி தான் கொஞ்சம் சுமாராக திரிக்கணும். இதுதான் காரத்துக்கு நம்ம இதை போட போகிறோம். ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், 2 ஸ்பூன், 3 ஸ்பூன்.
3 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதில் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த பொடி போடுறதுனால என்னென்னா கடலைப்பருப்பு மட்டும் தான் போட்டிருக்கோம். கொஞ்சம் கொழுப்பு கிடைக்கும் நம்மளுக்கு பருப்போடு போடுறதுனால. இதில் தேங்காய் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதில் இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை பெருங்காயம், ஒரு பிஞ்சி மஞ்சப்பொடி, நம்ம உப்பு காய் கொஞ்சமாக போட்டாங்க இல்லையா, அதனால் இந்த குழம்புக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அந்த பொடி போட்டோன்னே பருப்பு போட்டோன்னே கட்டி ஆகிடுச்சு பாருங்க. இதில் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோக்கு குழம்பு கொழுப்பு தண்ணியாக எப்படி இருக்கணுமோ நம்ம அப்படி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது இட்லிக்கெலாம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லிக்கெலாம் செம்மையாக இருக்கும். நம்ம காரம் கொஞ்சம் கம்மியாக போடுவோம், அவ்வளோதான். காரம் போட்டு வச்சா அது பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால இப்படி இருக்குது. காரம் போடும் 2-3 வருஷம் காரத்து தக்கன கூட கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா நல்ல பார்க்கறதுக்கே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். இட்லி சாம்பார் இதுக்கு பேர். இட்லிக்கெலாம் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம எல்லாம் இதில் ஆட் பண்ணிட்டோம். இது நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோம். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு மேலே காரமும் உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தாளிச்சம் பண்ணி விடணும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்கிட்டும் பார்ப்பேன். அப்புறம் குழம்பு இப்போ ரெடி ஆகிட்டு உப்பு புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. தேங்காய் எண்ணெய் ஊற்றினா மணமாகவும் நல்லாவும் வாசனையாகவும் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தாளிச்சு விட்டாச்சு. இதில் இப்போ நம்ம வந்து இதில் மல்லித்தலை வெட்டி போட்டுக்கலாம். தாளிச்சு பண்ணியாச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி. இதை தட்டி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பேர் தான் இட்லி சாம்பார். சூடாக சாம்பார் இது ஊற்றி பப்படை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இட்லிக்கும் செம்மையாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.